கைத்தல நிறைக்கனி அப்பமுடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கட்டிடும் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்பினை கடிதேகம் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் திரள் புய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேணி முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனை முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்செய்து பொடி செய்த அதிதீரா அத்துயர் அதுகொடு சுப்பிரமணிப்படம் அப்புன அதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமரல் பெருமாளை. இது திருப்புகழ். அதனால்தான் டைரக்டர் பெரும் புகழா வருவார் என்பதற்காக திருப்புகழை பாடுறது. வாழைப்பட வெற்றி விழாவுக்கு வருகை தந்திருக்கும் கலையுலக சொந்தங்களே, கலைஞர்களே, அன்பர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த படத்தில் ஒரு விஷயம், இந்த படத்தை பற்றி பல இயக்குநர்கள் நல்லா பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த இயக்குநர்கள் பேசுகிறவர்களை குறிப்பாக சொல்லப்போனால் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள், ரெண்டு பாருங்களேன். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள். அவர் சென்டிமெண்ட்டு, இவர் ஆக்ஷன். பாருங்களேன், சென்டிமெண்ட் ஆக்ஷனு எப்படி உள்ள அவங்கள உள்ளத்தை டச் பண்ணுதுன்னா, மாரி செல்வராஜோட கதை எப்படி அவங்க உள்ளத்துக்குள்ளே போய் டச் பண்ணதால் தானே உண்மையான வாழ்த்துக்கள் அவர்களை பற்றி பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன், ஒரு படத்துக்கு எது முக்கியம்? கதை. கதை. அந்த கதையை அழகாக திரைக்கதையை கொண்டு போயிருக்கிறாரு. ஆனால் அந்த கதையை ஒரு நாவலாக எழுதியிருக்கலாம், ஒரு சிறு கதையாக எழுதியிருக்கலாம். எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? ஒரு குறும்படமாக எடுத்திருக்கலாம், எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் அருமையான கதை. அந்த கதையை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படியே எழுதிட்டார். நல்லா புரிஞ்சுங்களேன். வாழைக்கு தமிழில் இன்னொரு அர்த்தம் உண்டு. சொல்லுங்க. வாழைக்கு தமிழில் இன்னொரு அர்த்தம் உண்டு. என்னன்னா கதலின்னு அர்த்தம் வாழைக்கு. அதனால தான் அந்த முன்னோர்கள் மா பல வாழை, அந்த லா என்ற லா இருக்குது பாருங்களேன், தமிழுக்கு சிறப்பான எழுத்து. அதனால தமிழ்லேயே தமிழ் எழுத்து வச்ச ஒரு டைரக்டர். அப்புறம் வாழை, ஏன்னா லா வந்து தமிழில் ஒரு வாழை பற்றி ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, ஒரு பாட்டு இருக்குது, குமரகுருபர் எழுதின பாட்டு. கல்லாதாருக்கு கட்டோர் சொல் கூற்றம், அல்லாத மாந்தருக்கு அறங்கூற்றம், வாழைக்கு தாயின்ற காய் கூற்றம். புரியுதுங்களா? அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? அதாவது கல்லாத இருக்கிறவங்கள படிக்காதவங்களுக்கு படிச்சவங்க சொன்ன அறிவுரை அதுக்கு எமனா இருக்கும். அறமே செய்யாதவங்களுக்கு எது கூட்டம் ஆகும்? அறமே செய்யாதவன அவன் செய்கிற பாவமே கூட்டமாகும். அதுபோல் வாழைக்கு தான் போன்ற கன்று இருக்குது பாருங்க, அதுதான் வாழை தாய் கன்றை வெட்டிடும். புரியுதுங்களா? அப்போ பல பல புலவர்கள் புகழ்ந்து பாடிக்கிறாங்க வாழையை பற்றி. ஒன்று நல்லா புரிஞ்சுங்களேன், இந்த சொல் வழக்கு பொதுப்படியாக வந்து எப்படின்னா வில்லேஜ் பகுதியில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களும் அந்த சொல் வழக்கு இருக்கும். வாழையடி வாழையாய், தலைவாழையில போட்டேன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்களேன், இப்போ வர படங்களில் ரொம்ப ஆங்கிலம் இதெல்லாம் கலந்து தான் பேர் வைக்கிறாங்க. எப்படி மாரி செல்வராஜருக்கு ஒரு அழகான தமிழ் பேர் வச்சாரு ரொம்ப நாள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அப்போ தமிழ் பேர் வைக்கணும், தமிழ்லேயே பாருங்கள் எல்லாம் வந்துடும். அதனால் என்னென்னா, ஒரு மனிதன் முன்னேற்றம் ஆகணும்னா முதல் உழைப்பு இருக்கணும், அந்த உழைப்பு மேலே பக்தி இருக்கணும். அது பிறகு என்னன்னா, அதை விடாமுயற்சியாக வெற்றி கொடுக்கறதுக்கு நம்ம பாடு பண்ணணும். உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். கடவுள் படம் ஒர்க் பண்ண, அது பாலா டைரக்டர். அதில் வந்து என்கிட்ட சொன்னார், லைவாக ஃபைட் எடுக்கணும் மாஸ்டர்னு. சினிமா லைவாக ஃபைட் எல்லாம் எடுக்க முடியாது, எல்லாம் கம்போசிங் தானே. அப்போ சொன்னேன், இந்த படத்தில் உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் அந்த படத்தில் அவருக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிது. ஏன்னா அந்த படத்துக்கு எல்லாரும் தான் ஒத்துழைத்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கும் பாருங்களேன், நீங்கள் எழுதி வச்சிங்க,
இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலன்னா அது ரசிக்க தேவைன்னா அங்கே இருக்கிறேன்னு அர்த்தம். உண்மையில அதனால இந்த படத்துக்கு டெஃபினட்டா நம்பிக்கை நேஷனல் அவார்டு கொடுக்கும். அதனால என்னன்னா உழைப்பு இருக்கணும். மெய் வரத்தும் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருமமே கண்ணாயினர். இவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல அன்பான மனிதர். ரொம்ப எப்போதுமே இருக்கல, அன்பு, கருணை, கொடை, இது 3 இருக்கணும். 4 பழக்கத்தை வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடப்பழக்கம், தயை, கொடை, அன்பு கொண்ட பிறவி குணம். அதனால இந்த படத்தில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு படம் வெற்றி பெறுன்னா முதல்ல ஒரு விஷயம் பாருங்களேன், டைரக்ட் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடிக்கணும். இப்போ இருக்கிறவங்க நேரம் உள்ள பூண்டு எனக்கு சீனம் பண்ணு, எனக்கு சீனம் பண்ணு. ஆமாங்க, அப்படிதான் நடக்குது. ஒரு படம் பண்ண நான், அந்த படத்தில் அந்த ஹீரோ சொன்ன, அந்த படம் வெற்றி பெற்றா உங்களுக்கு கார் வாங்கி தரேன்னாரு. இன்னும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதுபோல் வந்து ஃபைட்டராக இருந்தார். யார்? திலீப். ஃபைட்டராக இருந்தார். அது பிறகு என்ன பண்ணார்? ஃபைட்டிங் உள்ள மெம்பராகி ஃபைட்டர் ஆனார். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அது பிறகு என்ன, கேமரா பற்றிலாம் கொஞ்சம் படித்தார். அவருக்கு மாஸ்டர் ஆனார். அப்புறம் அவரே ப்ரொடியூசர் ஆனார். அவர் ப்ரொடியூசருக்கு நான் மாஸ்டர். இன்னும் துட்டே கொடுக்கல. அஞ்சலின்னு ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடியூசரு, நான் மாஸ்டர். அதாவது போட்டார சந்தோஷப்பட்டுக்கணும். அது பிறகு என்னன்னா விநியோகஸ்வரர் ஆனார். இதுதான் வளர்ச்சி. இந்த உழைப்பு இருந்தால் நீங்கள் உச்சத்தை தொட்டுருவீங்க. நான் எடுக்காத ஹீரோவுக்கு ஃபைட்டே இல்லை. எல்லா ஹீரோவுக்கும் ஃபைட் எடுத்தாச்சு. என்ன பாருங்களேன், முதல்ல பாருங்களேன், ஒரு ஃபைட் நாங்கள் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு ஹீரோ என்பது என்ன ஒரு ஹீரோட யாரு? பலரால் செதுக்கப்படுறவர் தான் ஹீரோ. அதை செதுக்கி அழகா சிலையா கொண்டு வர்றத எங்களுடைய வேலை. ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் என்ன சொல்றாரு கேட்டல, ஒரு டிஸ்கஷன் பண்ணும் போதா அவருக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா தெரியுங்களா, எனக்கு வைக்கல, அந்த இடம் வைக்கல. மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறார், காலையில் வந்து ஒரு சீன் சொல்லுவார், அது வைக்கலன்னு வச்சுக்க எல்லாரும் முறைச்சு பார்ப்பார். அதுக்காக சீன் எடுத்துருது, கடைசியில் எடிட்டிங் கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். என்னன்னா ஒரு கதை என்பது நல்ல பாருங்க, அதுதான் ஒரு படத்திற்கு ஆணி வேர். அதால் தான் மகாபாரத எழுதும் போது என்ன மகாபாரதம் எழுதும் போது கடவுள் வாழ்த்து பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? எடுக்கும் மாக்காத இன்சமில் செய்யலாம், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்த தடக்கை 5 உடை தாழ் செவி நீ முடி கலிற்றினை கருத்துள் இருத்துவான். எடுக்கும் மாக்காதை. நல்லா புரிஞ்சுங்கள. எதுக்காக சொல்றேன்னா, அருமையான ஒரு கதை. ஆனா வாழையடி வாழையா KS கோபாலகிருஷ்ணன், இப்படி பாலச்சந்திர சார், அதில் வந்து அந்த காலத்து மக்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த காலத்துக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சிட்டார், அருமையான டைரக்டர். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்களேன். இப்போ நான் கூட சொல்லேன், கதைக்கு தானே சண்டை, கதைக்கு தான் சண்டை இருக்கணும். சில பேர் கதை இல்லாமல் சண்டை வச்சுக்குவாங்க, அது நாங்கள் கதை பண்ணணும். அதனால இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதை விட அதை வழி நடத்தி கொண்டு போன இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டலையும் தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.